நலம் மிகு சிந்தையில் வணக்கம். ஒரு மகிழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய ஆசிரியர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு, இன்னும் உன்னை மேம்படுத்திக் கொள், நிறைய படி, நிறைய நபர்களை தெரிந்து கொள், உன்னை பலருக்கும் அறிமுகப்படுத்து, உன்னுடைய செயல்களை மெருகேற்று, அதற்கு எந்த வகையிலெல்லாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் செய், இன்னும் தொடர்ந்து நீ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை அறிவுறுத்தினார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் பேசுகிற போது மீண்டும் ஒரு முறை வகுப்பறைக்குள்ளே இருந்த அந்த மகிழ்வு, அந்த நினைவுகள் எல்லாம் என்னோடு இப்பொழுதையே இந்த சூழல்களை எல்லாம் கடந்து அந்த சூழலுக்கு என்னை அழைத்து செல்லக்கூடிய வகையிலே தோன்றின. இந்த பேச்சுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அவருடைய வாழ்த்து வழிகாட்டுதல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் இன்னும் ஒரு மகிழ்வை எனக்கு வழங்கினார். நீ இந்த வலையொலி பக்கம் வாயிலாக நிறைய கதைகளை எல்லாம் சொல்லி வருகிறாய், நிறைய செய்திகளை சொல்லுகிறாய். நானும் உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன், அதையும் நீ பிறருக்காக உன்னுடைய பதிவிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு கதையை சொன்னார். அந்த கதை கேட்கும் பொழுது, நாம் அந்த பள்ளிக்கூட நாட்களை விட்டு வெளியே வந்து எத்தனையோ ஆண்டுகளாகி எங்கெங்கோ ஏதேதோ வகையிலே செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, ஒரு இயந்திரமயமான சூழலிலே இன்றைய உலகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட, மீண்டும் அந்த பள்ளி நாட்களிலே இருந்த ஒரு இனிமையை, ஆசிரியரிடத்திலே கதை கேட்கிற அந்த ஒரு குழுமையை உணர முடிந்தது. அது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. நெடுநாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதை எண்ணி உளம் மகிழ்ந்தேன். அந்த ஆசிரியர் யார், அவர் சொன்ன கதை என்ன? அடுத்த பதிவில் உங்களுக்காக அந்த கதை. வாழ்க வளமுடன்.